ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்னை பற்றியும் என்னுடைய ஃபேமிலி, முக்கியமாக எங்களை வளர்க்க எங்கள் 8 பேரையுமே என் சிஸ்டர்ஸ், நாங்கள் எல்லாமே சிஸ்டர்ஸ் தான். எங்களை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்ட எங்கள் அம்மாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இந்த ஃபேமிலி விலாகில் எல்லாத்தையும் பற்றி போடுறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், யார் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். மேற்கொண்டு வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம ஃபேமிலியை பற்றின வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய அம்மாவுக்கு 70 இயர்ஸ் ஆயிடுச்சு, 70 வயசு இப்போது இந்த டைமு. ஆனாலும் அம்மா என்ன சொல்கிறது, ஓடா உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அம்மா கடைசி நிமிஷம் வரைக்குமே எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு போன ஒரு மனுஷின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, வலியை காமிக்க மாட்டாங்க. அவங்களால எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ, எவ்வளோ உழைக்கணுமோ, நைட்டு அவங்களுக்கு உயிர் போகிற நொடி கூட அவங்க வேலை செஞ்சுட்டு தான் போய் படுத்திருக்காங்க. மாடு வச்சுருக்காங்க. அப்பா மில்லில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்பா இறந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் 8 பேருக்கு வார்ம சீர்மை, நல்லது கெட்டது பண்ணுறது ஃபுல்லாகவே அம்மா மட்டும்தான். அம்மா, தம்பி, அண்ணன் யாருமே கிடையாது. நாங்கள் அக்கா தங்கச்சிங்க தான். 8 பேர் பொம்பளை பிள்ளைங்க. 8 பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது பார்த்து அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள்லேருந்து காது குத்துலேருந்து தண்ணி ஊற்றுறது, மஞ்சள் நீர், கல்யாணம், அவங்க சைடில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அம்மா ஒரு தனி ஆளாக இருந்து தான் அவ்வளோ ஒரு கெத்தாக செய்வாங்க. ஏன்னா அவ்வளோ அவங்களுடைய உழைப்பு தான். முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எவ்வளோ உழைப்பு போட முடியுமோ போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அம்மா சீர் செய்கிறதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்த்து பண்ணுவாங்க. எதுலேயுமே குறையும் வைக்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க எல்லாரையுமே அவ்வளோ சீர் செஞ்சு நகை போட்டு நல்லபடியாக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்காக அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அம்மாவுடைய கடைசி இதுதான் இது. ஆனால் நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்ச நாள்லேயே அம்மா இறந்துட்டாங்க. இல்லாட்டி அம்மா வச்சு நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா ஏம்மா நான் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு கேட்பாங்க. அப்போ கூட நான் யூடியூப்மா அப்படின்னு சொல்ல மாட்டேன், சும்மா எடுக்கணுமே அப்படின்னு எடுப்பேன்.